ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க நம்ம சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விளாகவே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாங் விளாக் போடுறோம். கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இப்போ வாங்க என்ன விளாக் வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதான் வீடு கட்டி வந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கபோர்டுல இந்த மாதிரி இருக்கு. ஒரு ஈரத்தன்மையோட ஒரு மாதிரி பூசு பிடிச்சாப்புல இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கன்னா பாருங்க. அது நல்லா இந்த மாதிரி பழைய தொடப்பம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அந்த பிளாக் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுத்துதான் நீங்க பாத்தீங்கன்னா செய்யணும். அடுத்த ப்ராசஸ் செய்யணும். ஸோ அதனால அந்த மாதிரி பிளாக் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி விட்டு ரிமூவ் பண்ணுங்க. அது அவ்வளவா போகாது, பட் இருந்தாலும் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி ரிமூவ் பண்ணிடுங்க. மறுபடியும் அதுக்காக தண்ணியை வீச்சு விட்டுலாம் தேய்க்காதீங்க, ரொம்ப இதுவா போயிடும். ஸோ அதனால ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப ஈரத்தன்மையோட போயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணாம லைட்டா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வாசம்னு சொல்லுவாங்க, ஊதுன்னு சொல்லுவாங்க இது பேரு. இது பாத்தீங்கன்னா துபாய் எங்க சிஸ்டர் கொடுத்து விட்டது. இங்க லோக்கல் கடைகள்லயே கிடைக்கும், கிடைக்காம எல்லாம் இருக்காது, கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஊதுபத்தி இருக்குல்ல, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுவுமே எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். இந்த ஊது பாத்தீங்கன்னா மேட்டாப்ல கொஞ்சமா லைட்டா தூவி விட்டுக்கோங்க. இந்த ஊதுபத்தியை நான் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. ஊதுபத்தியை நீங்க அப்படியே சேர்க்க கூடாது, அந்த குச்சோட சேர்க்க கூடாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கத்திய வச்சு இந்த மாதிரி சுரண்டி விட்டீங்கன்னா அந்த ஊதுபத்தியோட அந்த இதெல்லாம் வந்துடும், இந்த மருந்து எல்லாம் விட்டு வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்கன்னா வந்துடும் ஊதுபத்தியோட அந்த இது மருந்து. ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் போடுறோம். ஸோ அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்மளும் மேலும் மேலும் விளாக் போடலாம், வீடியோ கண்டினியூவா போடலாம். என்ன இதுக்கப்புறம் இந்த மாதிரி விளாக் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் விளாக் வேணுமா, அப்படி இல்லைன்னா சமையல் விளாக் வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பதான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் காமிச்சல அந்த மாதிரி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அந்த அந்த மருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எடுத்தியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டையா தான் நான் மடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த சைடு ஒரு ஊதுபத்தி அப்படியே முழுசோடு வச்சிருங்க. நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைடுல கீழே அந்த செவத்துல வச்சிருங்க, அந்த மதர்ல வச்சிருங்க. இந்த சைடு ஒண்ணும் அந்த சைடு ஒரு 2 வச்சிருங்க. இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சைடு உள்ள முனையிலையும் வச்சிருங்க. மொத்தம் 4 ஊதுபத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊதுபத்தியோட விருது ஊதுபத்தியோட விழுது அந்த மரத்தை எடுத்தோம்ல, அது பாத்தீங்கன்னா அந்த 2 பேப்பர் விரிச்சிருக்கோம். ஸோ அது கீழே போட்டு விட்டுருங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேல துணி உள்ள வைங்க. எந்த ஒரு பூச்சியுமே அண்டாது. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.